மகா கந்தசஷ்டி விரதம் பார்த்தீங்கன்னா அக்டோபர் 22 ஸ்டார்ட் ஆகி அக்டோபர் 27 சூரசம்ஹாரம் முடிச்சு அக்டோபர் 28 திருக்கல்யாணம் இருக்கு. அந்த நாள்ல பார்த்தீங்கன்னா உங்களால முடிஞ்சா மிளகு விரதம் இருக்கலாம், இளநீர் விரதம் இருக்கலாம், இல்லைன்னா பால் பழம் சாப்பிட்டு கூட விரதம் இருக்கலாம். நம்மளால எது முடியுமோ அதை நம்ம ஏற்றுக்கிட்டு நம்ம அதை அந்த முறையில் வழிபடலாம். நம்ம வேண்டுறது கண்டிப்பாக நமக்கு நடக்கும்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை இருக்குது. அது நிறைய பேருக்கு நடந்தும் இருக்குது. அந்த 7 நாளும் கடுமையாக விரதம் இருப்பாங்க நிறைய பேர். இந்த வருஷம் நான் ட்ரை பண்ணலான்னு இருக்கேன். என் கூட ட்ரை பண்ண நீங்களும் ரெடின்னா கமெண்ட்டில் முருகான்னு டைப் பண்ணுங்கள். கூடவே 48 நாள் விரதமும் ஃபாலோ பண்ணுறேன். 48 நாள் விரதம் இருக்கிறவங்க செப்டம்பர் 10ஆம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி அக்டோபர் 27 வரைக்கும் நம்ம விரதம் இருக்கலாம். 48 டேஸ் விரதம் இருக்கவங்க சாப்பிடாமல் இருக்கக்கூடாது. உங்களால் முடிஞ்சால் நான்வெஜ்ஜை அவாய்ட் பண்ணிவிட்டு விரதம் இருங்க. தேங்க்யூ.